நீங்கள் இங்கே பார்க்குற காட்சியானது பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வன்முறை. 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்களும் அங்கே இருக்காங்க. தமிழர்களின் நிலை என்ன என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பு அங்கு அரங்கேறியுள்ள வன்முறை காட்சிகளை பார்த்து விடுவோம். போராட்டக்காரர்களுக்கும் அரசு படைக்கும் இடையேயான மோதல் காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்தோம். வன்முறைக்கு காரணம் என்ன, தமிழர்களின் நிலை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன் பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு நம் அண்டை நாடு. அது எங்கெங்க கரெக்டாக லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது பாருங்கள், நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்தியா இருக்கிறது, இந்தியாவுடைய மையப்பகுதி. இது வடகிழக்கு இந்தியா. இந்தியாவுடைய மையப்பகுதிக்கும் வடகிழக்கு இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு தான் பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் என்ற நாடு உருவானதற்கும் இங்கு தற்பொழுது வன்முறை அரங்கேறியிருப்பதற்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு என்னவென்றால், இங்கே பாருங்க, இந்த ஒன்றாக இருந்த நாடு 1947 இந்தியா பாகிஸ்தான் என பிரிந்தது. பாகிஸ்தான் மட்டும் அப்போ ஒரே நாடா இப்போ இருக்க பாகிஸ்தான் போல கிடையாது. இங்கே இருக்கும் பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என அறியப்பட்டது. பங்களாதேஷ் அப்பொழுது கிழக்கு பாகிஸ்தான் என அறியப்பட்டது. பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு பேர் எப்போ வந்தது தெரியுமா? 1971 ஆண்டு தான் வந்தது. அதற்கு முன்பு இது கிழக்கு பாகிஸ்தான் என அறியப்பட்டது. இங்கே பாருங்க, 2 நாடுக்கு நடுவில் இந்தியா இருந்தது. அப்போ இந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் எங்களை சரியா நடத்தலை, எங்களுக்கு வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளல, தேவையான நிதி கொடுக்கல, எங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க, எங்களை ஏன் கொண்டு போய் அவங்களோட சேர்த்தீங்க, நாங்கள் தனி நாடாக இருப்பது தான் சிறப்பு என்று. உடனே பாகிஸ்தான் சும்மா இருக்குமா? கிழக்கு பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுத்தது. உடனே இந்தியா போரில் குதித்தது. இந்தியாவுடைய தலையீட்டால் கிழக்கு பாகிஸ்தானுக்கு வெற்றி கிடைத்தது. கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷாக அறியப்பட்டது. இந்த போர் நடந்தது. இந்தியாவிற்கு ஒரு மாபெரும் வெற்றி. 1971. இந்தியா ஏன் போரில் குதிக்கணும் அப்படின்னா, இங்கே போர் என்று வந்து விட்டால் அகதிகள் நிறைய திபுதிபுவென இந்தியாவுக்குள் நுழைந்தார்கள். இது இந்தியாவை வலுக்கட்டாயமாக போரில் தள்ளியது. அப்போது இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். சரி, இந்த போருடைய வரலாறுக்கும் இந்த வன்முறைக்கும் தொடர்பு இருக்கிறது. முதல்ல பங்களாதேஷில் எத்தனை இந்தியர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுமார் 15,000 பேர். இதில் மாணவர்கள் படிக்க போயிருக்காங்க இல்லையா, MBBS எல்லாம் அங்கே போய் படிக்கிறாங்க. எப்படி ரஷ்யாவில் அப்புறம் கசகஸ்தானில் போய் படிக்கிறாங்களோ அதே போல் பங்களாதேஷ்லேயும் நிறைய மாணவர்கள் போய் MBBS படிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அங்கே படிக்க போனவங்க சுமார் 8,500 பேர் இருக்காங்க. இதுவரை எத்தனை பேர் ஊர் திரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுமார் 800 பேர் தான் ஊர் திரும்பியிருக்காங்க. மீதமுள்ள மக்கள் அங்கே உயிரை கையில் பிடித்து கொண்டு வன்முறை தங்களை பாதிக்காத வண்ணம் இருந்து வருகிறார்கள். இருந்தாலும் அங்கே வன்முறை நீடித்து வருவதால் ஒரு பதட்டமான சூழல். அங்கிருந்து திரும்பி இந்தியாவுக்கு வராங்கல்ல, நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கல. ஏன்னா இன்டர்நெட் எல்லாம் அங்கே கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியல. அதனால் இந்தியாவின் எல்லையோரமாக, இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ள நாகாலாந்து, மேகாலயா அது போன்ற பகுதிகள் உள்ளே வந்து தான் நீண்ட நெடிய பயணமாக இருக்கிறது. அவர்கள் திரும்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். சரி, இப்போ டைரெக்டாக நம்ம வன்முறைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வந்துடுவோம். அந்த ஊரில் ஒரு சட்டங்க, அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் போட்ட ஒரு உத்தரவு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுதந்திர போரில், அதாவது 1971 ஆண்டில் பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவாகக்கூடிய அந்த சுதந்திர போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றார்களோ அரசு வேலையில் அவங்களுக்கு 30% இடஒதுக்கீடு என்று ஒரு சட்டம் திடீரென வந்துவிட்டது. இதற்கு காரணம் உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு. ஏற்கனவே அரசு இதற்கு சாதகமாக சட்டம்
ஏற்று இருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை நிறுத்தி வைத்தாலும் பங்களாதேஷ் அரசு மேல்முறையீடு செஞ்சது. இந்த இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும் என்று. பொதுமக்கள் சும்மா இருப்பாங்களா? எப்போவோ போன வாருக்கு, எப்போவோ முடிஞ்ச போருக்கு இப்போ நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வரீங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, ஆளும் கட்சிக்கு சாதகமானவர்களை, இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அப்பொழுது போர்க்களத்தில் முன்னணியில் நின்றவர்கள். நீங்கள் ஆளும் கட்சி ஆட்களுக்கு அரசு வேலை கொடுப்பதற்காகத்தான் போரை காரணமாக வைத்து இப்போது இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. இது மக்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டக்காரர்கள் வன்முறையில் இறங்கிவிட்டார்கள். பங்களாதேஷின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் முஜிபுர் ரஹ்மான். அவருடைய மகள் ஷேக் ஹசீனா தான் தற்பொழுது பங்களாதேஷினுடைய பிரதமர். இவர்களுடைய கட்சி அவாமி லீக் கட்சி போர்க்களத்தில் முன்னணியில் நின்ற கட்சி, இந்தியாவோடு சேர்ந்து போரிட்ட கட்சி. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களோட கட்சி தான் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறாங்க. உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் சாதகமாக செயல்படுவதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு என்று அங்கே வன்முறை வெடித்து விட்டது. வன்முறை வெடித்த பிறகு பிரதமர் ஷேக் ஹசீனா என்ன பண்றாங்க, அரசு தொலைக்காட்சியில் வந்து நீங்க எல்லாம் அமைதி காக்கணும், நாம பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே உலக நாடுகள்லாம் என்ன நினைச்சது, இப்போ பிரைம் மினிஸ்டரே வந்து பேசிட்டாங்க, அப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு போவாங்க போல இருக்குன்னு எதிர்பார்க்கும் பொழுதுதான் போராட்டக்காரர்கள் அவங்க எந்த டிவியில் வந்து பேசினாங்களோ அந்த டிவி சேனலை அடித்து உள்ளே புகுது அதற்கு தீ வைத்து விட்டார்கள். அது ஒரு அரசு டிவி சேனல் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லை, சிறைச்சாலையையும் போராட்டக்காரர்கள் தாக்கிவிட்டு யாரெல்லாம் சிறை கைதிகளாக இருந்தாங்களோ அவங்கள விடுதலை பண்ணி விட்டாங்க. சிறை கைதிகள்லாம் தப்பி ஓடி விட்டார்கள். இதுதான் பங்களாதேஷில் நடக்கிற காட்சி. சரி, இந்தியர்கள் சுமார் 15,000 பேர் இருக்காங்க இல்லையா? இதில் கணிசமானவர்கள் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார். அயலக தமிழர் நலத்துறையின் கட்டணமில்லா எண்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. பங்களாதேஷில் யாருடைய உறவினர்கள் படிக்கிறாங்களோ அந்த உறவினர்கள் இந்த நம்பரை குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த நம்பரை குறித்து வச்சு அரசாங்கத்துக்கு தகவல் சொன்னால் பங்களாதேஷிலிருந்து பாதுகாப்பாக தமிழர்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களுக்கு தமிழக அரசே உதவி செய்கிறது. அந்த உதவி எண்ணை நான் படித்து காட்டுகிறேன். பேனா இருந்தால் குறித்து வச்சுக்கோங்க, செல்ஃபோன் இருந்தால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ தந்தியோட யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண் நீங்கள் இந்தியாவிற்குள் இருந்தீங்கன்னா 1800-009-3793. ஆங்கிலத்தில் சொல்கிற 1800-309-3793. ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூப்பிடணும் அப்படின்னா முன்னாடி +91 போட்டுங்க. இந்தியாவோட கோடு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதற்கு பிறகு வர வேண்டியது 8069009900. தமிழில் சொல்கிறேன் +91 8069009900. இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டிங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஃபோன் எடுப்பாங்க. உங்களுடைய உறவினரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த டீட்டெயில்ஸை வச்சு அவரை பங்களாதேஷ்லேருந்து பத்திரமாக தமிழகத்திற்கு கொண்டு வர எல்லா முயற்சிகளும் அரசின் சார்பாக முன்னெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.